Unit 4 Geometry உள்ள exercise 4.3 miscellaneous problems and a fifth sum. Describe the transformation involved in the following pair of figures. Letters. Right? Translation, reflection or rotation. இப்போ இல்லை ரிஃப்ளெக்ஷனா ரொட்டேஷனா ட்ரான்ஸ்லேஷனான்னு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இல்லை மொத்தம் 8 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீன்ற ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டீன்ல லெட்டர் என்ன இருக்குன்னா டீலேருந்து இப்படி மாறி இருக்கு. இப்போது இப்படிலேருந்து இப்படி மாறி இருக்கு. அப்போ ரொட்டேட் ஆகி தான் அது மாறி இருக்கு. இப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரொட்டேஷன். ரொட்டேஷன் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இ இருக்குது. இந்த இ அப்படியே இந்த பக்கம் தெரியுது, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே தெரியுது. ஸோ இதோட ஆன்சர் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து ஒரு எஃப் இருக்கு, அந்த எஃப் அப்படியே இங்கே தெரியுது. அப்போது இது என்னது? டிரான்ஸ்லேஷன். அடுத்து என்ன இருக்குன்னா ஃபோர்த் சப்டிவிஷன் ஜி இருக்கு. இப்படி இருக்க ஜி அப்படியே இப்படி தெரியுது. இப்போ இப்படி இருக்க ஜி அப்படியே இந்த பக்கம் தெரியறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்ஷன். அடுத்து ஹச் இருக்கு. ஹச் வந்து என்ன இருக்குன்னா ஐ மாறி மாறி இருக்கு. ஹச் என்ன இருக்கு? ஐ மாறி மாறி இருக்கு. ஹச் ஐ மாறி மாறி இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு டி வந்து வேற மாதிரி மாறி இருந்துச்சு. அப்போ இதுவும் என்னது? ரொட்டேஷன். அடுத்து அந்த ஜே அப்படி இந்த பக்கம் தெரியுது, இது ரிஃப்ளெக்ஷன். அடுத்து ஐ கொடுத்துருக்காங்க. அந்த ஐ இப்படி இருக்க ஐ இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தெரியுது. அப்போ அது எப்படி மாறி இருக்கும்? ரொட்டேட் ஆகி தான் மாறி இருக்கும். ஸோ அது ரொட்டேஷன். இப்போ அந்த கே அப்படியே இந்த பக்கம் தெரியுது. அப்போ இது என்னது? டிரான்ஸ்லேஷன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.